இகலெனும் எவ்வனோய் நீக்கின் தவல் இல்லா தாவில் விளக்கம் தரும் என்ற குறள். 853வது குறள். அருமையான ஒரு குறள். இகழ்னால நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது மனிதர்களிடையே மாறுபாடு உணர்வு. சில பேர் பாத்தீங்கன்னா எல்லோரோட ஒத்துப்போகவே மாட்டாங்க. யாராவது ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இது ஒரு மாறுபாட்டு குணம். யாரோட பொருந்தவே மாட்டாங்க. இது மாறுபாடு குணம் இல்லாமல் போனார் இகலெனும், இதுக்கு ஒரு பேர் கொடுத்தார் பாருங்க, எவ்வநோய் என்ற பெயர் கொடுக்கிறார். இகலெனும் எவ்வநோய், இது ஒரு நோயினே சொல்றார். இது ஒரு வியாதிரா அவனுக்குன்றார். இகலெனும் எவ்வநோய் நீக்கின், ஆனா அதை நீ எடுத்துட்ட, அது இல்லாம இருந்தீனா, இந்த மாறுபாட்டு உணர்வு உன்னிடம் இல்லை என்றால் தவல் இல்லா, உனக்கு குற்றமற்ற தாவில் விளக்கம், உனக்கு உயர்ந்த ஒரு நிலையை தரும். விளக்கம் தரும்னா உனக்கு ஒரு புகழை தரும், உச்சத்தை தரும், உன்னை உயர்த்தி பார்க்கும், மனிதர்களிடையே உனக்கு ஒரு நல்ல இணக்கத்தை தரும், எல்லோரும் உன்னிடம் விரும்பி பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை உனக்கு இயல்பாக அமைந்திடும் என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த மாறுபாட்டு குணம் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்றோம், எல்லாரையுமே தாத்தி தான் பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கு தன்னை பற்றிய மதிப்பு இருக்க வேண்டும், ஆனா அதுவே கர்வம் ஆயிடக்கூடாது, மாறுபாட்டு உணர்வாக மாறிவிடக்கூடாது. இங்கு வள்ளுவ எச்சரிக்கை என்று எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை நலம்.